வாசிக்க போகிறோம். சங்கீதம் புஸ்தகத்தில் 95வது அதிகாரம் 22, 23. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். நான் கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவருடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும். வாருங்கள், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களாலே அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், என்றென்றும் அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகிடாத தேவனுமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இந்த விசேஷமான இந்த நாளையும் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கும் போதெல்லாம் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளை எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எந்த பலவீனங்கள் சுகவீனங்கள் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டு இந்த காலை வேளையும் எங்களை உற்சாகத்தை நாவினால் நிறைத்து நடத்துவீராக. சகல ஜனங்களை கைகூட்டி தேவனை கம்பீரமாய் பாடுங்கள் என்று நாங்கள் வசனத்தை வாசித்தது போல் அப்பா, இந்த காலை வேளையிலும் நாங்கள் பாடப்போகிற ஒவ்வொரு பாடல்களும் நீர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து நாங்கள் பாடும்போதே கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்க போற தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளை இந்த ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளவே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆராதனை மத்தியிலும் நீர் மகிமையாக வல்லமையாக நீங்கள் இடைப்பட வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதாக நீர் மகிமையாக எங்கள் மத்தியில் ஆண்டவரே அனல் மூட்டி எங்கள் எழுப்ப வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, வருகிற ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன கலக்கங்களோடு, என்னென்ன வேதனைகளோடு இந்த இடத்துல வந்தாலும் நீர் அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லா நினைவுகளும் அறிந்திருக்கிற தேவன். அவர் ஆண்டவரே வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வந்த வண்ணமாக போகாதபடி ஒரு பெரிய மாற்றத்தோடு ஒரு பெரிய தொடுதலோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் ஒவ்வொரு காரியங்களும் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வதிங்க. வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆண்டவரே, எல்லா தடைகளும் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாகி போவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, வர தடைப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் நீர் துரிதமாக நீர் கொண்டு வரப்போ தயவுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆராதிக்கும் போதும் நீர் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்களோடு கூட இடைப்படுங்க. ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியினாலும் ஆனந்தத்தினாலும் களிப்புள்ள இதயத்தோடு நாங்கள் பாடி உம்மை துதிக்க கர்த்தனை கிருபை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சுற்றி இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்காமல் ஆண்டவரே இந்த நேரத்திலும் இந்த இடத்துல உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தாவே நீர் எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக, உம் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக, உம் நாமம் மாத்திரமே எல்லாவற்றுக்கும் மேலுமே உயர்ந்திருப்பதாக மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். துதித்து பாடி ஆராதனை செய்கிறதுக்காக நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே, பரலோகமே உம்மை துதிப்பதா,
அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லாருமாய் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனவும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனவும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஒன்றாக கூடி துதித்து நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஜீவன் ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே, உம்மை எந்நாளும் ஆராதிப்பே.
நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை. ஓ அற்புதமானவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நித்தியமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. கிருபை கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க, பலனை தந்தி உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே, உம்மை என்றும் ஆராதிப்பே. ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறதுக்காக, உம்முடைய நாமத்தை உயர்த்துறதுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பாதபீடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் நீர் ஆண்டவரே, சகலத்தையும் படைத்த தேவன் நீர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர்,
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் நீ மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லோரிலும் பெரியவர் எஸ் சகலவற்றை சிருஷ்டித்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே எல்லாருமா நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே ஒருவரும் ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த எல்லாருமா பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே நீர் மாத்திரமே ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தேவனே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் இயேசுவே நீர் எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே
நீர் உன்னதர் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய மீண்டுமாக அந்த பாடலை ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்கிற அந்த தேவனை மீண்டும் அந்த பாடலை ஒரு விசை கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் ஆராதனை செய்வோமா? கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே மை மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, இலர்மா பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராயிருக்கிறீர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. நீர் மட்டும்தான் எங்களுக்கு தேவையாயிருக்கிறவர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே, என்
நம்புவே என் இயேசு ஒருவரை. எல்லாருமாய் நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. எல்லாருமா இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உலகமெல்லாம் மறக்குதையா, உலகு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உண்டாவம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உண்டாவம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான உயிரான உயிரான
என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ வாக்கு மாறாத தேவன், ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, நீரே பரிசுத்த தேவன், நீரே பரிசுத்தர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவரும் தேவ சமூகத்தில் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறவங்க நல்லா உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுவோமா? நன்றி, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த காலை வேளையிலும் நியூ லைஃப் ஐக்கிய திருச்சபையின் சார்பாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இணைய வழி மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நம்ம பாடணும்ல, அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, என்றென்றும் அவருடைய கிருபை என்ன பண்ணுமா? மாறாததாக நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அந்த வசனம் சொல்லுதில்ல, எங்கே 2-3 பேர் கூடிய நாமத்தினால் இருக்கிறார்களோ அங்கே என்ன பண்றாரு? ஆண்டவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான வாழ்க்கைக்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான சந்தர்ப்பங்களுக்காக நம்ம நன்றி சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து, கர்த்தர் நமக்கென்று பல ஆசீர்வாதங்கள், எத்தனை பேரால் சொல்ல முடியும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு? ஆமென். நல்ல சரீர சுகம், பலன் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவர் நடத்துறது ஒரு பெரிய ஆண்டவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆமென். அப்படியே கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து இந்த நேரத்திலும் காலை வேளை நம்ம கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை நம்ம செலுத்த போகிறோம். ஒரு பாடலை பாடும்போது நம்ம காணிக்கைகளை சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. கண்களை மூடி காணிக்கைக்காய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை வேளையிலே படைக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த கரங்களை பன்மடங்காய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராங்க. ஆண்டவரே, கொடுத்த கரங்களை ஆண்டவரே பன்மடங்காய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று கொடுக்கக்கூடியதான கிருபையை கர்த்தர் தருவீராங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே கொடுத்ததான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கர்த்தர் கிட்டி சேரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கையை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருபோதும் நம்மளை விட்டு மாறிடாத தேவன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மளை அதிசயமா நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரால சொல்ல முடியும்? கர்த்தர் என்ன அதிசயமா, ஆச்சரியமா, அற்புதமா நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஒவ்வொரு நாளும் நாம கர்த்தர் நம்ம நடத்தின விதங்களை பார்க்கும்போது அது ஆச்சரியம், அற்புதமாக இருக்கிறது. அது எப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, ஒரு ஒரு செய்தியை நம்ம பார்க்கும் போதும் இல்லை உலகத்தில் நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது அந்த அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து நமக்கு உணர்த்துவார். எப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நம்ம வாழ்க்கை எவ்வளவு வெளியேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க முன்பாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரத்தை, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் வசனத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவளை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாயிருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் இல்லாமல் மிருகம் இல்லாமல் அவ்வாந்திர வெளியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்கிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 14வது வசனத்தையும் வாசிக்கலாம். 14, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். நம்ம கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீ இந்த கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துக்கிறோம். உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க நீர் கொடுத்த நேரத்துக்காக நன்றி. உமக்கென்று கொடுக்க நீர் எங்கள் கரங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களும் ஆண்டவர் இதயத்தை நாங்கள் திருப்புகிறோம். ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து நடத்த கர்த்தரை எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த காலை வேளையிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இரக்கம் நன்மை ஆண்டவருடைய சமாதானம் தங்கி இருக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்படியாக நீங்கள் செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் வீடு கட்டுறதை பார்த்துருக்கீங்க? வீடு கட்டப்படுறதை பார்த்துருக்கீங்களா? தொடக்கத்திலேருந்து வீடு கட்டி முடிக்கப்படும் போது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்ல. குறிப்பாக எங்கள் வீட்டுக்கு முன்பாக ஒரு வீடு கட்டப்படும் போது அதை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணும், ஒரு வறண்ட நிலம் போல் அது உள்ள நல்ல அந்த நெற்செடிகளாக அந்த செடிகள்லாம் இருக்கும். அந்த செடிகள் எல்லாம் முள்புதர் மாதிரி வளர்ந்துருக்கும். அப்படிப்பட்ட இடத்த அவங்க திரும்ப கட்டணுன்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் போட்டு அந்த வீடு கட்டப்பட பல ஸ்டேஜஸ் இருக்குது. வீடு கட்டி முடிக்கிறத கிரகப்பிரவேசம்னு வைப்பாங்கல்ல. நம்ம ஒரு வீடு கட்டி முடிக்கப்பட்டு வீடு பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம போய் பார்க்கும்போது நம்ம என்ன பார்ப்போம், அந்த வீடு எப்படி இருக்குது, இந்த உள்ளே இருக்கிற அறைகள் எப்படி இருக்குது, இந்த உள்ளே இருக்க அந்த பாத்ரூம் போன்ற எல்லா ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். யாராவது அந்த நாளில் போய் நம்ம நின்று இந்த வீடு கட்டப்படும் போது எப்படி இருந்தது, இல்லை இந்த வீடு பேஸ்மெண்ட் எவ்வளோ அளவு போட்டிருக்காங்க, இல்லை எந்த செங்கல் யூஸ் பண்ணாங்க, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படி யாராவது கேட்போமா?
மோஸ்ட்லி நம்ம போனோம் அப்படின்னா விஷ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம முடிச்சுட்டு வருவோம் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படி வீடு கட்டப்படும் போது இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் கட்டின வீடு பாழாய் போன பிறகு அது திரும்ப கட்டப்படும் போது எவ்வளோ ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம். ஒரு புது வீடு கட்டும் போது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதை டக்குன்னு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாமே சரி செய்து அதுக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கட்டப்பட்ட ஒரு பெரிய வீடு இடிக்கப்பட்டு இருக்கு இல்லை பாழாக இருக்கு அப்படின்னா அதை திரும்ப கட்டுறது அப்படின்றது ஒரு பெரிய 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 ஒரு ப்ராசஸ். அதுலேயும் என்னென்னா அந்த வீட்டை முழுவதுமாக இடிக்கணும். அதில் ரொம்ப இடிக்கிறது ரொம்ப சுலபமான காரியம் கிடையாது. கட்டுறது ஈஸி, ஆனால் இடிக்கிறது சில பேர் சொல்லுவாங்க இடிக்கிறது ஈஸி, அதாவது ஒரு பொருளை நாம் உடைக்கிறது ஈஸி, ஆனால் அதை திரும்ப உருவாக்குறது கஷ்டம். அது மாதிரி அதை இடிக்கும் போது அதில் இருக்கிற எல்லா காரியங்களும் அந்த கம்பிகள் போன்ற பல காரியங்கள் எடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆரம்பத்திலேருந்து எல்லாவற்றும் புதுப்பிச்சு என்ன பண்ணணும், கட்டி முடிக்கணும். அப்போ பாருங்கள், அது எளிதான காரியமா? ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் தானே. ஒரு நிறைய நாட்கள் எடுக்கும், நிறைய காரியங்களை அதை குறித்து யோசிச்சு இதெல்லாம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் அதை சரி செய்யணும் அப்படின்றத ஒரு பெரிய இது. நான் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கும்போது சர்ச்சுக்குலேருந்து அப்படி போயிட்டு வரும்போது ஒரு பெரிய பங்களா இருக்கும். அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, உதாரணமாக நம்ம ரிப்பன் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட பெரிய ஒரு பில்டிங்கு ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணி ரொம்ப அருமையான வேலைப்பாடுகள் எல்லாம் அந்த ஸ்கல்ப்சர் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க. வேலைப்பாடெலாம் பயங்கரமாக இருக்குது. வெளியேருந்து பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக தெரிகிற அந்த வீடு போகும்போது கேட்டேன் இது யாரோட வீடு அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க இது 2 வருஷமாக யாருமே யூஸ் பண்ணலை. ஏன்னா அது என்ன பாழாய் போச்சு, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, இல்லை கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பற்றி சொன்னாங்க. இப்போ இந்த வீட்டை யாராவது வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இதை இடிச்சிட்டு திரும்ப கட்டணும். ஆனால் இந்த வேலைப்பாடெலாம் வச்சுருக்கிறதுனால அவங்க இடிச்சிட்டு கட்டணும்னா அவங்க கட்டுறதை விட அந்த இடிக்கிறது அதை எடுக்கிற செலவு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் இதை குறித்து யோசிச்சுட்டு நேற்று தினத்தில் நான் வசனத்தை வாசிட்டு இருக்கும் போது அப்போது திரும்ப கட்டுறது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய டைம் எடுக்கும், ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட இந்த வசனம் எப்போ சொல்லப்பட்டது அப்படின்றதும் நம்ம வாசிச்சிருப்போம். நம்ம பல நேரங்களில் 33வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை வசனத்தெல்லாம் வாசிச்சிருப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அதாவது சிறையில் இருந்த போது எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன் அப்படின்றத ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். அதை பற்றி சொல்லும் போது தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி என்ன பண்ணார், கட்ட போகிறார் அப்படின்றத குறித்து சொல்ல. அதில் முக்கியமான ஒரு வசனம், நான் யூதேயாவின் 7வது வசனம், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. ஸோ என்னுடைய செய்திய தலைப்பு என்ன அப்படின்னா கட்டுகிறதா, ரிஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரிஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் அது முன்னிருந்தது போல மாற்றப்படும் போது அது ஒரு பெரிய மகிமையுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த காலம் எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் கட்டுகிற தேவன்? ஆமென். அவர் என்ன காரியங்கள்லாம் கட்டுறார், இங்கே ஒரு தேசத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து சொல்கிறாரு. ஆனால் தேசத்தை மட்டும் கட்டுறது தான் ஆண்டவருடைய நோக்கமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாடு, அதாவது முதல்ல நம்ம வசனம் வாசிக்கிறோம்ல, ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செஞ்ச போது ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்கள எல்லாருமே கோவப்பட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டாரா? என்ன பண்ணார், அவங்கள திரும்பவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்ச போது என்ன நடந்தது, கீழ்ப்படியாமல் வந்தபோது ஆண்டவர் அவங்க வெறுக்கலை, ஆனால் அந்த உறவு என்ன பண்ணுச்சு, அப்படியே கட் ஆயிடுச்சு. அந்த ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உள்ள உறவு அப்படியே விலகி போக ஆரம்பிக்கும் போது, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, விடவே இல்லை. இந்த உடைஞ்சு போன இந்த உடைக்கப்பட்ட உறவை நான் திரும்ப என்ன பண்ணணும், சேர்க்கணும், திரும்ப நான் கட்டணும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம வேதாகமத்தின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நம்ம வாசிக்கும் போது இந்த மீட்பின் நற்செய்தி என்ன பண்ணுமா, அப்படியே ஒவ்வொரு காலங்களா தீர்க்கதரிசிகள் வராங்க, ராஜாக்கள் வராங்க, தேவனுடைய மனிதர்கள் வராங்க, அப்போஸ்தலர்கள் வராங்க, இயேசு கிறிஸ்துவே வர காரியம் என்னன்னா
அந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் அந்த இடையே அந்த என்னன்னு பிரிந்திருக்கிற அந்த உறவை திரும்ப நான் என்ன பண்ணணும், சீர்படுத்தணும், திரும்ப அதை நான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் அப்படிதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி எரேமியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, சிறைப்பட்டு போன அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக ஒரு காரியத்தை சொல்றார். நம்ம வாசிக்கலாம். இப்போ 6வது வசனம், அந்த 5வது வசனத்துல எதை குறித்து போட்டிருக்கு, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் என் முகத்தை மறைத்தபடியினால், அந்த கடைசி வசனம், அவள் கல்தேயர் யுத்தம் பண்ண போகிறார்கள். அதாவது இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து இந்த வசனங்கள் எல்லாமே சொல்லப்பட்டதை நாம் பார்க்குறோம். ஆனால் முதல் ஆண்டவர் என்ன சொல்றார், இந்த ஜனங்களை பார்த்து நான் அவங்கள கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல நான் அவங்களை என்ன பண்ண போகிறேன், எல்லா விஷயம் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அந்த ஜனங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க, சிறைப்பட்டு போக போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான முதல் காரியம் என்ன அப்படின்னா 6வது வசனம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் என்ன பண்ணுறார், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. தொடர்ந்து வாசிச்சிங்க அப்படின்னா, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இப்போ இங்கே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், மனிதர்களுடைய வாழ்க்கையில தேவைகள் அதிகமாக இருக்கும். இப்போ உளவியல் நிபுணர் ஒரு மார்ஷ்மெலோ ஹைரார்கி ஆஃப் நீடுன்னு நிறைய பேர், அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, அந்த நீட்ஸ், ஒரு மனுஷனுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் சொல்லப்படும் போது ஒரு மனுஷனுக்கு முதல் தேவை என்னன்னா, அடிப்படை தேவைன்னா அவனுக்கு ஒரு நல்ல இருக்க வீடு, நல்ல இருக்க ஒரு இடம், உணவு, இது எல்லாமே தேவை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தேவையானது குடும்பம், நண்பர்கள், இல்லை மனைவி, புருஷன், அப்படி இந்த தேவைகள். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தேவையானது, ஓகே நான் இப்படி நல்லா படிக்கணும், நான் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனுடைய தேவைகள் எல்லாமே முதல்ல இருக்கிற தேவைகள் பூர்த்தி பண்ணப்பட்டாதான் அதுக்கு மேலே இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, போக முடியும் அப்படின்றத குறிச்சுலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய தேவை என்ன, முதல்ல நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான விஷயம் என்ன, இருக்க நல்ல இடம், சாப்பிட நல்ல ஆகாரம், நம்ம இருக்கிற நல்ல குடும்பம், இது எல்லாமே இருக்கும்போது ஒரு மனுஷன் நம்ம என்ன அடைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார், அது மாத்திரம் போதுமா, அது மாத்திரம் எல்லாமே முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வாழ்க்கையில தேவைகள் போயிட்டே தான் இருக்கும். இது தேவை, அது தேவை அப்படின்னு சொல்லி காரியங்கள் மாறிட்டே தான் போகும். ஆனால் ஆண்டவர் அந்த உடைந்து போன ஜனங்களுக்கு சொன்ன முதல் காரியமே என்ன அப்படின்னா, நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுவேன், நான் அவர்களை என்ன பண்ணுவேன், குணமாக்குவேன், நான் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன், சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். இப்போ அதில் வசனத்தில் அருமையாக போட்டிருக்கோம், நான் குணமாக்கி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னா, பரிபூர்ணம், அதுனா ஃபுல்னஸ், இங்கிலீஷில் என்ன வரும்னு தெரியல, பரிபூர்ண சமாதானம், கம்ப்ளீட், அதாவது நிறைக்குறை இல்லாத சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன பண்ண, நான் வெளிப்படுத்துவேன், நான் அந்த ஜனங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், இதை வாசிக்கும் போது ஏமி கார்மைக்கேல் அம்மையாருக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. எத்தனை பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். தோனாவூர் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த தோனாவூர் ஃபெலோஷிப்னு இன்னமும் நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அந்த கேள்விப்பட்டாலே ஞாபகம் வர்றது என்னன்னா, இந்த ஏமி கார்மைக்கேல் சொல்கிற அந்த அம்மா தான். அவங்க என்ன காரியத்தை பண்ணாங்கன்னா, அந்த நாட்களில் இந்த தேவதாசி முறைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெண் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயத்தில் தான் கோயிலில் என்ன விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க, அது நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சிறு வயசுலேயே விட்டுருவாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மையார் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு இந்த இடத்துல, இந்த தோனாவூர்ன்ற இடத்துல வரும்போது முதல் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்தினே எதுக்குன்னா, இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்ய தான். அப்போ அவங்க இந்த காரியத்தை கேள்விப்படும் போது அவங்க ரொம்ப உடஞ்சி தன் மனசுக்குள்ளே சொன்னாங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு நடக்குது, ஒரு சிறு பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை அவங்களுடைய சிறு பிள்ளைகளில் அனுபவிக்க முடியாத அந்த விளையாட்டு போன்ற பல காரியங்களை அதெல்லாம் பார்க்க முடியாமல் இவங்க இப்படி அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்காக தான் என்ன பண்ணாங்க, முன்னெடுத்து பண்ணுறதை நீங்கள் போனீங்க அப்படின்னா படித்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும்.
ஆண்டவர் அந்த ஏமி கார்மைக்கேல் அவர்களை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கினார். பல பெண்கள் அவங்க என்ன பண்ணாங்க, காப்பாற்றி ஆண்டவருக்கு நேராக கொண்டு வந்து அந்த நட்சத்திர கூட்டம் இன்னமும் அந்த இடத்துல இந்த நட்சத்திர கூட்டம் அப்படின்னு இருக்குதான். அந்த இடத்துல இன்னமும் பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த வசனம் நம்ம வாசிக்கும் போது அது அப்போ முன்ன நடந்தது தானே அப்படின்றது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறமும் நடந்திருக்கு, இப்போவும் அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு தான் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அப்போ அவங்க பாருங்க, அந்த காரியங்கள் பண்ணும்போது அவங்க உடஞ்சி அழுத காரியம் என்னன்னா, இந்த சிறு பிள்ளைகளோட வாழ்க்கைகள் என்ன பண்ணணும், திரும்ப கட்டப்படணும். ஏன்னா பாருங்க, அந்த சிறு பிள்ளைகள் அங்கேயே விட்டுட்ட போது அவங்களுக்கு படிப்பு கிடையாது, அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு வெளி பழக்கமும் கிடையாது. ஆனால் அவங்க எல்லாமே அந்த இடத்துல தவறாகவும் இது பிள்ளைகளாக நடத்தப்படுவாங்க அந்த இடத்துல. அப்படிப்பட்ட இடத்துல அவங்க சொன்னாங்க, நான் இந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய அன்பை கொண்டு என்ன பண்ணுவோம், கட்டுவேன்னு சொல்லி ஒரு பெரிய தீர்மானம் எடுத்ததுனால கர்த்தர் அவளை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை கட்டினார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஏரியாவே கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்பட்டது, அன்பினால கட்டப்பட்டது. இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மளையும் கொண்டு என்ன பண்ணுவார், பல ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்ட போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமீன். அதுதான் ஆண்டவர் சொல்றாருல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை தீர்க்கதரிசி மூலமா சொன்ன முதல் வார்த்தையே என்னன்னா, ஒரு ஒரு நார்மலா ஒரு அப்பாவுக்கு சிறு பிள்ளையை பார்த்தா தெரியும், அழும் போது என்ன பண்ணுவார் அப்பா, ஒரு சிறு பிள்ளை அழும் போது என்ன பண்ணுவார், போய் என்ன அன்பா விசாரிப்பார், கவலைப்படாத, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன உனக்கு ஆயிடுச்சு, என்ன உனக்கு தேவை அப்படின்றது எப்படி கேட்பாரோ அப்படிதான் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஆரோக்கிய சௌக்கியத்தை வர பண்ணி என்ன பண்ணுவேன், உங்களை குணமாக்கி, அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க என்பது ஆண்டவர் அறிஞ்சதுனால சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், உங்களை குணப்படுத்தி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானம். அதுதான் சொல்றேன், உலகம் கொடுக்கிற சமாதானம் நிலையானது கிடையாது. ஒருவேளை உலகம் கொடுக்குற சமாதானம் கொஞ்ச நாட்களாக இருந்தால், நிறைய பேர் குடிக்கிறவங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்க, சொல்கிறத கேட்டிருப்பீங்க. குடிக்கிறவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் நான் போகிறேன், எனக்கு மனசு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், குடிச்சிடறேன். இது ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கவங்களே கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ டிப்ரெஷன் இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை நான் மறக்கணும் அப்படின்னா இந்த காரியத்தை பண்ணால் நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன் அப்படின்னு. பாருங்கள், அப்போது எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்ச நேரம் மாத்திரம்தான் அவங்களுக்கு நிம்மதியோ இல்லை சமாதானத்தை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப அவங்க பழைசே தான் நினைக்கணும், பழையபடி தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்கிற தேவன் அல்ல, நான் பரிபூரண சமாதானத்தையும் பரிபூரண சத்தியத்தை நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அப்போ பாருங்கள், ஆண்டவர் முதல்ல அந்த ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை குணப்படுத்துதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல், தொடர்ந்து நம்ம வாசிச்சிங்க அப்படின்னா 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல் அவர்களை கட்டுவித்து. பாருங்க, அப்போ முன்னிருந்தது போல் அப்படின்னா, முன்பு பெரிய மகிமை விளங்கின ஜனங்களுக்கு இப்போ எப்படி இருக்கிறாங்க, எந்த ஒரு மகிமே இல்லாமல், எந்த ஒரு உணர்வே இல்லாமல் என்ன பண்ணாங்க, பயத்துலையும் நடுக்கத்துலையும் அடிமைதனத்திலையும் சிறையிருப்புலையும் ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், அவங்க வார்த்தை ஸ்ட்ரைட்டாக வந்தது, முன்பு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு களிப்போடு, அப்படியே நான் உங்களை என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மளை முன்னிருந்த, நம்ம முன்பு எப்படி சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக களிப்போடு அந்த எப்படி ஒரு உற்சாகத்தோடு இருந்தோமோ அப்படியே கர்த்தர் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த கர்த்தர் கட்டுவிக்கிறேன், நான் இந்த காரியங்களை கட்டப்பட போகிறதுன்னு சொல்ல போது அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கும்ல. கட்டணும் அப்படின்னா நிறைய காரியங்களை செய்யணும். நான் சொன்னது போல் ஒரு பாழான வீடு எல்லாருக்கும் ஆபத்து தானே, எப்போ இடிஞ்சு விடுவோன்னே தெரியாது. யாராவது உள்ளே போனால் சேஃபா இல்லை. இப்போ நிறைய இடத்துல இந்த நிலச்சரிவு இல்லை பூமி அதிர்ச்சிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இடிக்கப்பட்ட வீடுகள் இருக்கும். இடிந்து விழுந்த இடத்துல வந்து ஈஸியாக ஓரளவுக்கு என்ன பண்ணுவாங்க, மீட்பு பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த இடிக்கப்படாமல் வந்து 50-50 இருக்குது பார்த்தீங்களா வீடு, அதில் வந்து மீட்பு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ளே போகிறவங்களுக்கும் தெரியாது இந்த பில்டிங்கோ இந்த இடமோ இடிந்து விழ எப்போ வேணால் விழலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது ரொம்ப கடினமாக இருக்கும். அவங்க ரொம்ப ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட்ஸோடு என்ன பண்ணுவாங்க, உள்ளே போவாங்க.
ஆனால் அந்த காரியத்தை நினச்சி பார்க்கும்போது தான் அப்போது அந்த காரியங்கள் நடக்கணும்னா, மீட்பு நடக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அப்போ என்ன ப்ராசஸ் ஆண்டவர் செய்கிறார் அப்படின்றத பாருங்கள். 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து அவர்கள் எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி என்ன பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னது, க்ளீன். இப்போ ஒரு சொன்னது போல் ஒரு பாலான ஒரு இடம் திரும்ப கட்டப்படணும் அப்படின்னா, ஆண்டவர் அந்த இடத்த கட்டணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணப்படணும், அங்கே இருக்கிற எல்லா அழுக்கு, அங்கே இருக்கிற எல்லா உடஞ்சி போன எல்லா காரியங்களும் என்ன பண்ணப்படணும், கம்ப்ளீட்டாக சுத்திகரிக்கப்படணும். கம்ப்ளீட்டாக அது க்ளீன் பண்ணப்பட்டாதான் என்ன பண்ண முடியும், அங்கே திரும்ப பேஸ்மெண்ட் உருவாக்கி அதை கட்ட முடியும். உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்போது ஆண்டவர் முதல்ல அந்த ஜனங்களுக்கு பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு விரோதமாக செய்த எல்லா காரியங்களும் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல அது எல்லா காரியங்களும் உங்களை சுத்திகரிப்பேன். இது நான் சொல்கிறது ஒரு வீடு, ஒரு கட்டிடம் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையும் எப்படி ஒரு கட்டிடம் போல தானே. ஒரு வாழ்க்கை உடைஞ்சி போன பல பேரோட வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா அந்த கட்டப்பட்ட வாழ்க்கை ஈஸியாக ஒரு வீடை கூட ஈஸியாக கட்டிடலாம். ஆனால் உடைஞ்சி போன ஒரு உள்ளத்தை கட்டுறது சுலபமாக ரொம்ப கடினம் தானே. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா இந்த குடும்பங்கள் மத்தியில், இப்போ நம்ம பாஸ்டர் கூட குடும்பம் மத்தியில், பல இளைஞர்கள் மத்தியிலலாம் ஊழியம் செய்யும் போது அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ அடிமை தானே, இது ஏதோ ஒரு பிரச்சனை மூலம் வரும்போது அவங்க வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும்னா அவங்க நிறைய டைம் என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட நேரத்தை எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த நபருடைய வாழ்க்கையை கட்டுவாங்க. நான் பெங்களூரில் இருக்கும்போதுக்குள்ள சுந்தர் பாஸ்டர் இருக்கும்போது அடிக்கடி நிறைய கதைகளை சொல்லுவார். ஒரு குடும்பத்தை குறித்து சொன்னார். ஒரு குடும்பத்தை பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை கட்டுறதுக்காக ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு போயிருக்காங்க, காலையில் 6 மணிக்கு தான் திரும்பி வந்தாங்க. அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். தூக்கத்தை வெறுத்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துல அந்த குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை எல்லாம் பண்ணாங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நடைமுறை பாருங்கள். அந்த இடத்துல போய் அவங்க அப்படி அதே போல தான் நம்ம பாஸ்டர் ஆன்ட்டி எல்லாமே பண்ணுறது. ஒரு குடும்பம் கட்டப்படணும், ஒரு வாலிபர்கள் கட்டப்படணும் அப்படின்னா அவங்களோட நேரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து அவங்க மேலே செலுத்தும் போது தான் ஒரு வாழ்க்கை கட்டப்படுது. அப்போது இது எல்லாவற்றையும் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முன் இருந்தது போல் இந்த இடம் கட்டப்படணும் அப்படின்னா முதல்ல நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், சுத்திகரிப்பை உண்டாக்குவேன். அதாவது முதல்ல கம்ப்ளீட்லி என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறாரு, அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினா அவர்களை எல்லா அக்கிரமங்களையும் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர், மன்னிப்பேன். அப்போ முதல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த இடிஞ்சு போன அந்த வாழ்க்கையில் இடிஞ்சு போன அந்த குடும்பம் முதல்ல என்ன பண்ண போனோம், முதல்ல அதை க்ளீன் பண்ணி அதை முழுசாக சுத்திகரிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாரா, அது அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக இல்லை, அவங்க ஒவ்வொரு உறவுகளுக்கு விரோதமாக செய்த எல்லாம் வச்சு ஆண்டவர் மன்னிப்புன்றது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு காரியம் தானே. உலகத்தில் எல்லா காரியத்திலும் அன்பு செலுத்தணும் அப்படின்னா முதல்ல மன்னிப்பு தேவை. இப்போ ஒரு சின்ன சண்டை நடந்துச்சுன்னா 2 பேருமே மன்னிக்கல அப்படின்னா அந்த உறவு என்ன பண்ண முடியாது, சீர்படுத்தப்பட முடியவே முடியாது. இப்போ பல நேரங்களில் பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் மேலே அன்பா இருந்து அவங்க பாவம் செய்த போதெல்லாம் என்ன பண்ணாரு, ஜனங்க அவங்கள தேடி போகிறத காட்டிலும் ஆண்டவர் தான் என்ன பண்ணார், நான் அவங்கள மன்னிக்கிறேன், நான் அவங்கள சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ ஆண்டவருடைய அன்பு எத்தனை அன்பு பாருங்க. அப்போ அவருடைய செயல்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையும் கட்டப்படணும், ஒவ்வொரு தேசமும் கட்டப்படணும், ஒவ்வொரு நபர்களும் கட்டப்படணும் அப்படின்றது மேலே ஆண்டவர் வாஞ்சியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஆண்டவர் முன்னிருந்தது போல அந்த கட்டுவிக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுறார், சுத்திகரிக்கிறார். அதுக்கப்புறம் அதை மன்னிச்சு அதை என்ன பண்ணுறார், விடுவிக்கிறார். மன்னிப்பு கிடைக்கிற இடத்துல என்ன நடக்கும், ஒருத்தர் மன்னிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி, அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானம், எல்லாமே அந்த இடத்துல வந்தப்போ ஆண்டவர் செய்கிற காரியம் முன்னிருந்தது போல கட்டப்படணும் அப்படின்னா அதை சுத்திகரிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த எல்லா பாவங்களையும் எல்லா டிஸ்ஒபீடியன் அந்த எல்லா காரியங்களும் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் அப்படி செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன அந்த செய்கிறாருன்னு பாருங்க. 9வது வசனம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற
பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? முன்னிருந்தது போல கட்டப்படணும்னா சுத்திகரிக்கப்படணும், மன்னிக்கப்படணும். இப்போ இந்த 2 காரியமும் பண்ணப்பட்டா முதல் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்வார்? அப்படி பண்ணப்பட்ட பிறகு அவர்களுக்கு செய்யும் நன்மைகள். நன்மைகள்லாம் என்ன? குட்னஸ். ஸோ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள், அதனால நம்ம ஆராதிக்கும் போதும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து நான் என்ன பண்ணுறோம்? உம்மை துதிக்கிறேன். அப்போ கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நன்மைகள்லாம் என்ன? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஆண்டவர் எனக்கு நல்ல என்ன பண்ண சுகத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், எனக்கு நான் செஞ்சு வர எல்லா வசதியும் கொடுத்துருக்கிறார். அது எல்லாமே நன்மைகள் தானே? நன்மைகள் தானே? ஆமாம், அது எல்லாமே கர்த்தர் கொடுத்த நன்மைகள் தான். ஆனால் அது மாத்திரம் தான் நன்மைகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தொடர்ந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா கடைசியில் ஆண்டவர் கொடுக்குற நன்மைகள் அது மாத்திரம் இல்லை, நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம், அந்த களிப்பு, மகிழ்ச்சி, இது எல்லாமே கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற நன்மைகள். இந்த நன்மைகள்லாம் எனக்கு கர்த்தர் கொடுக்குறார் அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கொடுக்கலையா? ஆமே. அந்த நித்திய சந்தோஷம், மகிழ்ச்சி, என்னதான் பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து போட்டு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாருல்ல. அப்போ ஆண்டவர் சொன்னது போல, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம், கர்த்தர் என்ன சொல்லுவார்? நான் அவங்களுக்கு நன்மை செய்ய, அதுக்கு முன்னாடி வசனமெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, கர்த்தர் எப்பொழுதுமே நன்மை செய்ய தான் என்ன பண்ணுறாரு? காத்திருக்கிறார். யாருக்காவது கர்த்தர் தீமை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறாரா? என்னதான் தீமை ஆண்டவருக்கு எதிராக செஞ்சாலும் ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் தீமை செய்கிற தேவன்க. அவர் என்ன பண்ணார்? நன்மை செய்து அந்த வாழ்க்கையும் திரும்ப கட்டப்படணும். அப்போ நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம யாக்கோபு 1:17 வாசித்தோம் அப்படின்னா, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கேருந்து வரதான்? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து, பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என்ன பண்ணால் டைரக்டாக இறங்கி வருதான். அப்போது சோர்ஸ் யார்? நன்மை செய்கிற தேவன் யார்? அவர் தேவன் மாத்திரமே தான். அப்போ அந்த நன்மை செய்கிற தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் அவங்களை சுத்திகரித்து அவங்களை மன்னிச்சு அவங்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டு நான் அவங்களுக்கு என்ன பண்ண போனேன்? நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, அவர் நன்மை செய்யும் போது என்ன நடக்குதான் பாருங்க. அந்த நன்மை செய்யும் போது ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாக இருக்கும். யாருக்கு இது மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருக்கும்? வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்றார், நான் இவங்களை வாழ்க்கையில நன்மையை நான் செய்யும் போது அந்த சுற்றி இருக்க ஜனங்களுக்கு முன்பாக இவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, இவங்க கட்டப்படும் போது அங்கே சுற்றி இருக்க ஜனங்களுக்கு முன்பாக அது எனக்கு என்ன கொண்டு வரும்? கர்த்தருக்கு அது என்ன கொண்டு வருதான் பாருங்க, மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் மகிமையும். அல்லேலூயா, ஆமென். நீங்க சொல்லுங்களா? மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமை. ஓ, எத்தனை சந்தோஷம் பாருங்க. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தை இல்லை ஒரு தேசத்தை கட்டுகிறார் அப்படின்னா, அவர் நன்மையினால் அதை நிரப்பும் போது என்ன நடக்குது அப்படின்னா, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அதன் மூலமாக மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமையை உண்டாக்கப்படுகிறது. இது நம்மளுடைய ஆசீர்வாதம். நாம் கட்டப்படும் போது கர்த்தர் இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுறார்? செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். இவர்கள் நன்மையினாலும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போது இடிக்கப்பட்ட வீடை பார்த்தோன்னே எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏளனமாக பேசுவாங்கள்ல, இந்த என்னப்பா இது, ஒன்றுமே உதவாத ஒரு இடிக்கப்பட்ட விதை எதுக்காக யூஸ் பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. கட்டப்பட்டால் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஜனங்கள்லாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க? இது ஒன்றுமே உதவாது, எதுக்குமே பயன்படாது. அப்படி சொல்கிற அந்த ஜனங்களுடைய வார்த்தையை கர்த்தர் மாற்றி எப்போ அது நன்மையாக பேசப்படுது அப்படின்னா, எப்போ அதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கி அதுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். கர்த்தருடைய நன்மைகள் அந்த இடத்துக்கு வரும்போது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நன்மை செய்யும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்ண நடுங்குறாங்க. ஏன் நடுங்குறாங்க? அந்த தேசத்தை பார்த்து இல்லை அந்த நபரை பார்த்து அந்த குடும்பத்தை பார்த்து அவங்க நடுங்கலை.
இதை செய்த தேவன் எப்படிப்பட்ட இவ்வளோ அதிசயமான ஒரு தேவன் பாருங்க. முடியாதுன்னு சொல்லப்பட்ட இந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டியிருக்கிறார், இந்த தேசத்தை கட்டியிருக்கிறான்னு சொல்லி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்துருக்கிறாங்க. அப்போது கர்த்தர் ஒரு தேசத்தையோ குடும்பத்தையோ ஒரு நபரையோ கட்டப்படும் போது என்ன பண்ணுறார்? முதல்ல சுத்திகரித்து மன்னித்து அதை முழுவதுமாக மாற்றி அதில் நன்மைகளை செய்து அதில் என்ன பண்ணுறார்? அந்த ஜனங்களுக்கு முன்பாக அது சாட்சியாக நிறுத்துறார். அப்போ நிறுத்தப்படும் போது அது திரும்ப என்ன பண்ணுது? கட்டப்படுது. அல்லேலூயா, ஆமென். அப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 10வது வசனத்தை. மனுஷர் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவ்வாந்திர வெளியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்தில் இந்த பட்டணத்தில் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான வீதிகளிலும் இன்னும் கழிப்பின் இப்போ பாருங்க, இந்த இடத்துல அந்த 10வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷன் இல்லை, மிருகம் இல்லை, எந்த ஒரு நபருமே அந்த இடத்துல வசிக்க முடியாத ஒரு இடம். அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா அது எப்படிப்பட்ட இடம்? நத்திங், ஒண்ணுமே இல்லை, ஒரு பாழான இடம் போல தான். அப்படிதானே இருக்கும். ஒரு இடிக்கப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? ஒரு இடிக்கப்பட்ட இடம் எப்படி இருக்கும்? ஒன்றுமே உதவாத, எதுவுமே இல்லை, அங்கே எதுவுமே போகவே முடியாது, அந்த அளவு நத்திங்னஸ், அதை சொல்லுவாங்கல்ல, ஒன்றுமே இல்லாத அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப கட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்றத 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். இன்னும் களிப்பின் சத்தமும், முதல்ல என்ன சொல்லுது? களிப்பின் சத்தமும், அடுத்தது மகிழ்ச்சியின் சத்தமும், மணவாளனின் சத்தமும், மணவாட்டியின் சத்தமும். இது என்ன சொல்லப்படுது? அப்போ ஒன்றுமே கேட்கப்படாத, ஒன்றுக்குமே உபயோகப்படாத அந்த இடத்துல என்ன உண்டாகுதான்? கர்த்தர் கட்டுவிக்கும் போது களிப்பின் சத்தம் உண்டாகுது, மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்குங்க? ஆண்டவர் ஒரு நபரையோ ஒரு குடும்பத்தையோ ஒரு தேசத்தையோ கட்டும்போது அந்த இடத்துல இழந்து போன அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் வருது. அல்லேலூயா, ஆமென். அது சொல்லப்படுது பாருங்க, களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் அந்த இடத்துல கேட்கப்படும். அப்போ ஒன்றுமே இல்லாம இருந்த அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா சத்தம் கேட்கப்படுது. என்ன சத்தம் கேட்கப்படுது? அழுகையின் சத்தம் கேட்கப்படுதா? இல்ல, மகிழ்ச்சியின் சத்தம். ஏன் அந்த மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்படுகிறது அப்படின்னா, கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்தார். அப்போ நன்மை செய்த தேவன் என்ன பண்ணார்? அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குற. இதை பார்த்து ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. அந்த வசனம் சொல்லுது போல 11வது வசனம் 2வது பகுதியில், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை கட்டும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சந்தோஷத்தின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் மாத்திரம் இல்லாமல் கர்த்தரை துதிக்கிற சத்தம் அங்கே என்ன பண்ணுவான்? மகிமையாக எழும்பும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேரால் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? கர்த்தர் காரியத்தை நடப்பிக்கும் போது, கர்த்தர் கட்டும்போது அந்த இடத்துல மகிழ்ச்சியின் சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம் விளங்கும். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷம் இல்லையா யாருக்குமே? ஆமென். கர்த்தர் அப்படி செய்கிறார். அப்போ ஒன்றுமே கேட்கப்படாத இடத்துல, வனாந்திரமா போல இருந்த அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ண? மகிழ்ச்சியின் சத்தத்தை விளங்கப்படுத்துறார். அங்க இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ இது எல்லாமே செய்கிறவர் யார்? அந்த தேசத்தை கட்டுகிறவர் யார்? அந்த தேசத்தின் ஜனங்களை கட்டுகிறவர் யார்? இல்லை குடும்பத்தை கட்டுகிறவர் யார்? நபரை கட்டுகிறவர் யார் அப்படின்னா அது எல்லாமே தேவன். அவங்க சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்ற சத்தம் என்ன பண்ணுமா? அந்த இடத்துல இருந்து கேட்கப்படும். ஆமென். இந்த நேரத்தில் நம்ம இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சமயத்திலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும் சரி, இல்லை நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு காரியத்தை கட்டும்போது அந்த இடத்துல ஆர்ப்பரிப்பின் மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாகும். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி அந்த அதிகார தொடர்ச்சி, அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில்
ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு உடைஞ்சு போன மாதிரி இடிஞ்சு போன மாதிரி என்னோட காரியம் இருக்கு ஆண்டவரே, இல்லை ஏதோ ஒரு காரியம் கட்டப்படல, ஒரு வேளை என்னோட ஜெப வாழ்க்கையோ என்னுடைய குடும்பத்திலோ ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தாவே இந்த நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த காரியத்தை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்வார், நான் முன்னிருந்தது போல் அதை என்ன பண்ணுவேன், திரும்ப எடுத்து நிறுத்துவேன். இப்போ உதாரணமாக பாருங்கள், ஒரு குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னா ஒரு பெரிய ஊழியர்காரர்கள் தன்னுடைய பெரிய எல்லாவற்றையும் செலவழித்து, நேரத்தை தன்னுடைய எல்லா காரியங்களும் செலவழித்து என்ன பண்ணுறாங்க, அந்த குடும்பத்துக்கு போய் பேசுகிறாங்க, அதுக்குரிய பிரயாசத்தை எடுக்கிறாங்க. அப்போ அது எல்லா காரியங்களும் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த பிரயாசத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அதற்கு என்ன பண்ணுறாரு, அந்த சிறையிருப்பை எல்லாவற்றையும் திருப்பி என்ன பண்ணால் திரும்ப அந்த குடும்பத்தை கட்டுறார். எத்தனை பேர் நம்ம நிறைய காரியங்களை கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி கட்டப்பட்ட மனிதர்கள், அப்படி திரும்ப கட்டப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஆசீர்வாதமாக இன்றும் நிற்கிறது. நிறைய நம்ம கதைகளை நம்ம கேட்டிருக்கோம்ல, ஒன்றுமே குடும்பம்லாம் உடைந்து போய் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் எதுவுமே இல்லாத இருந்த குடும்பம் திரும்ப ஆண்டவர் அந்த குடும்பத்தை கட்டின பிறகு அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக நின்று முன்பு இருந்ததை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ஆமேன். பாருங்கள், அப்படி ஆண்டவர் செய்ய முடியும் அப்படின்னா இந்த நாட்களும் நம்முடைய தேசத்தில், நம்முடைய குடும்பத்தில், இல்லை நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் கத்தரிப்படப்பட்ட காரியங்களை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த விஷயத்தை வாசிக்கும் போது எனக்கு சில காரியங்கள் ஞாபகம் வருது. நீங்களும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. நம்ம ஏதோ ஒரு இடத்துல போகிறோம், இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிற இடத்துல ஜனங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே சந்திக்கப்பட்டிருக்கிறது, இல்லை எனக்கு எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தில் இந்த கஷ்டம் இருக்குது, இல்லை இந்த குடும்பத்தில் இந்த தேவை இருக்குது, இந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை போயிட்டே இருக்குது, இது எப்படி நம்ம பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை இதை யோசிக்கும் போது ஒரு சம்பவம் ஞாபகம். பெங்களூரில் இருக்கும்போது ஒரு அம்மா அப்படி தான் எல்லா ஆராதனைக்கும் வருவாங்க. ஆராதனைக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து முன்னாடி அசிஸ்டன்ட் பாஸ்டர் நாங்கள் இருக்கும்போது 4-5 பேர் இருப்போம், அவங்ககிட்ட ஜெபிக்க வரும். அப்போது அவங்க முதல் தடவை வரும்போது 2 பேர் இருந்தோம். அவங்க வந்து பேர் சொன்னாங்க, என்னோடய மகனுக்காக ஜெபிக்கணும் சொன்னோம். அப்போ டைம் ஆயிடுச்சுல, சர்வீஸ் முடிஞ்ச அந்த டைம், சரி ஜெபிக்கிறோம்மா, உங்கள் மகனுக்காக ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிச்சிட்டோம். அடுத்த வாரம் வந்தாங்க அந்த அம்மா. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த அம்மா எதுக்காக ஜெபம் கேட்பாங்க, அவங்க பையனுக்காக ஜெபிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சகோதரர் இருந்தார், அவர் என்ன பண்ணார், உங்கள் மகனுக்காக ஜெபிச்சார். 3வது தடவை வந்தாங்க, அதே போல் ஜெபித்தோம். 4வது தடவையும் என்ன பண்ணோம், அதே போல் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து முடிச்சிட்ட பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நீங்கள் கரெக்டு தான் ஜெபிச்சிங்க, எங்கள் மகன் சுகமாகிட்டான்னு சொல்ல தான் வந்தேன், ஆனால் நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுங்க, என் மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அப்போது நம்ம ஒரு பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் போது நாங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவே இல்லை. சரி வராங்களா, ஜெபத்துக்கு வராங்களா, ஓகே ஜெபம் பண்ணி அமுச்சிடுவோம். இந்த சம்பவத்தை நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி அப்படி தான் வந்து வாழ்க்கையை குறித்து அவங்க சொன்னாங்க, இது கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்குது. அப்போ திடீர்னு நான் சரி ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரும்போது அப்போ திடீர்னு ஆண்டவர் இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினேன். முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்கும். அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிக்கும் போது தான் தெரிஞ்சுது, அவங்க என்ன பண்ணாங்க, முன்பு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்றத சொல்லிட்டு கடைசியாக இதுக்காக ஜெபிங்க அப்படின்னு. அப்போ முன்னாடி நான் கேட்காம இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன், அவங்க என்ன காரியம் செஞ்சாங்களோ அதுக்காக ஆண்டவரே இது ஆசீர்வதிங்க, இதுக்கு பண்ணுங்க அப்படின்னு. அப்போது பல நேரங்களில் பாருங்கள், அப்போது கர்த்தர் ஒரு வாழ்க்கையை கட்டும்போது அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட பிரயாசப்படுகிற தேவன், அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ணோம், பார்த்து ஓகே ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த குடும்பத்துக்கு இந்த நபருக்கு செய்கிறார் அப்படின்றத பார்த்து நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, ஆமேன். ஸோ அப்போ ஆண்டவர் ஒரு குடும்பத்தையோ ஒரு நபரையோ இல்லை ஒரு தேசத்தையோ கட்டும்போது அவர் என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறாரு, அதன் பாவங்களை மன்னிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அது எல்லாம் பண்ணி முடிக்கப்பட்ட பிறகு நன்மைகளை எல்லாம் அந்த கொடுத்து, சமாதானம் நன்மைகள் எல்லாவற்றையும் கொடுத்து, ஒன்றுமில்லாத அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறாரு, அந்த சிறையிருப்பை திருப்புகிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த கடைசி நம்ம தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்குதா, நம்ம வாசிக்கல. 14வது வசனத்தில் வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். ஆமென். நம்ம கர்த்தர்
சொல்லி முடித்துட்டார் அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்படும்போது அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நாட்கள் வரும், இந்த சிறையிருப்பெல்லாம் மாறப்பட்டு நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை கட்டும்போது அது நேரம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், இல்லை வெளியே இருந்து பார்க்குறவங்க என்ன இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சாலும், கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சோர்ந்து போகாமல் அந்த வாழ்க்கையை, அந்த குடும்பத்தை, அந்த நபர்களை கட்டி கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியமும் இதுதான். நம்மளை தேடி நிறைய பேர் வந்து ஜெபிங்க, இல்லை இதுக்காக ஜெபிங்க, பிரயாசப்பட்டு இதுக்காக ஏதோ ஒரு காரியத்தை சொல்லப்படும் போது நாம் விசுவாசத்தோட அந்த என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு அவளை விசுவாசத்தோட கர்த்தர் நிச்சயம் அந்த குடும்பத்தை கட்டுவார், இல்லை அந்த நபரை கட்டுவார்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட நம்ம நேரத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அவளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமீன். ஏன்னா இந்த நாட்களில் ஏன் இது ரொம்ப தேவை அப்படின்னா பாருங்கள், இப்போது வாலிபர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் அடிக்ஷன் போன்ற பல காரியங்களில் இருக்கும்போது எல்லா குடும்பங்களும் உடைக்கப்பட்டு இப்போல்லாம் குடும்பம் அப்படின்றதே நினச்சி பார்க்க நிறைய இடங்களில் ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாம் சொல்ல, ஓகே நாங்கள் ஏதோ பிரிஞ்சுக்கிறோம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எளிதாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடறான். இல்லை வாலிபர்களை பார்த்தீங்கன்னா எளிதாக அம்மாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஓகே அம்மா நான் போய் தனியாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு சகோதரி அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு காரியம் பிடிச்சி சாப்பாடு செய்யலைன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இல்லைம்மா நான் என்ன பண்ணுறேன், தனியாக போய் ஹாஸ்டலில் இருந்துடுறேன் அப்படின்னு. அன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நியூஸ் பார்க்கும்போது அப்படி தான், ஒரு அம்மா எதுக்கோ செல்ஃபோன் யூஸ் பண்ணாங்க, திட்டினதுக்காக அந்த பொண்ணு ட்ரெயின் ஏறி வேறு ஒரு இடத்துக்கே என்ன பண்ணி ட்ராவல் பண்ணிச்சு. எப்படியோ போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த வசனம் ஞாபகம் வந்து, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் ஆண்டவர் எதுக்காக வந்தார், அந்த ஜீவனை கட்டவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும், அந்த ஜீவன் அந்த நபர்கள் என்ன பண்ண மீட்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். இப்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், இந்த வார்த்தை நிறைவேறினதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போனீங்கன்னா வாசித்து பார்க்கலாம். அந்த எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம எஸ்ராவில் வாசிக்கும் போது எஸ்ரா நெகேமியாலாம் வாசித்தோம் அப்படின்னா 70 வருஷம் அந்த பாபிலோனிய அந்த சிறையிருப்பில் இருந்து ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, திரும்பவும் அந்த தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு செருபாபேல் முதல்ல ஒரு கூட்ட ஜனம் போவாங்க, எஸ்ரா ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டிகிட்டு போவாங்க, அப்புறம் நெகேமியா ஆலயத்தின் அலங்கத்தை கட்டுவார். ஆனால் அது எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் கட்டப்பட்டாங்க. அவங்க தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த என்ன பண்ண முறிந்து போன உறவு என்ன பண்ணப்பட்டுதான் திரும்பவும் கட்டப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த காலையிலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நிச்சயமாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:6-7. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். ஆண்டவர் ரொம்ப எளிதாக சொன்னார் தீர்க்கதரிசி மூலமாக, நான் அவங்களை குணப்படுத்தி அவங்களுக்கு சமாதானத்தை சத்தியத்தை நான் கொடுப்பேன். அவங்க முன்பு எப்படி இருந்தாங்களோ அதே போல் நான் அவங்கள கட்டுவேன்னு சொன்னார். ஆனால் கட்டப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம், அதை சுத்திகரிக்கணும், அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், அந்த முழுவதுமாக அந்த இடத்த மாற்றி கர்த்தர் அந்த சுத்திகரிக்கப்பட்ட பிறகு நன்மையினால் என்ன பண்ணுறாராம், அந்த வாழ்க்கையை நிரப்புறார், அந்த தேசத்தை நிரப்புறார். அப்படி நிரப்பி அது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். அப்போ கர்த்தர் கட்டுகிற தேவன், அவர் இடிக்கிற தேவன் அல்ல. அப்போ நம்ம விசுவாசத்தோடு சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை ஏதோ ஒரு காரியம் கட்டப்படணும் அப்படின்னா அந்த காரியத்தை நீர் என்னோட வாழ்க்கையில் கட்டி முடிக்க போதுமான தேவனாக இருக்கிறீர். இல்லை ஏதோ ஒரு குடும்பம் கட்டப்படணும், இல்லை எங்களுடைய தேசம் கட்டப்படணும், எங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படணும் அப்படின்னா கர்த்தர் அதுக்காக பிரயாசப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படி நாம் இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தருடைய வசனம் ஒருபோதும் அது வீணாக
சொல்லப்படவில்லை. அது சொல்கிறதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனம் நிறைவேற்றப்பட்டு ஜனங்கள் கட்டப்பட்டாங்க. ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. முடிந்து போன அந்த உறவு சீர் பொருந்தப்பட்டது. அந்த மகிழ்ச்சியின் சத்தம் திரும்பவும் கேட்கப்பட்டது. நம்ம எஸ்ரா அந்த புஸ்தகத்தில் வாசித்தோம் அப்படின்னா, அந்த செருபாபேல் அந்த ஆலயம் கட்டப்படும் போது, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும் போது, அந்த இடத்துல மகிழ்ச்சியின் சத்தம், எல்லாரும் கண்ணீரோடு மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த கண்ணீருடைய சத்தம் அதிகமாக இருந்ததான். ஏன் அப்படின்னு கேட்கப்படும் போது, ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு அதிசயத்தை செஞ்சார், அவர் சொன்ன வார்த்தை இந்த நாளில் நிறைவேறிற்று என்று சொல்லி அவங்க மகிழ்ச்சியோடு அந்த இடத்துல சொன்னது போல இந்த காலை வெல்லும் நம்மளை சுற்றி என்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நினைவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது நன்மையான நினைவுகளாகவே இருக்கிறது, தீமைக்காக இல்லவே இல்லை. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம். உம்முடைய வசனம் அப்பா, அது உம்முடைய வசனம் ஒருபோதும் அது வீணாக விதைக்கப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் கட்டுகிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எப்படி ஆண்டவரே நீங்கள் அது தேசத்தை கட்டினீரோ அப்படி இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேத வாசிப்போ ஜெபமோ இல்லை எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ இல்லை சரீர பிரகாரமான ஆண்டவரே தேவைகளிலோ இல்லை குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவரே ஏதோ ஒரு காரியம் உடைக்கப்பட்டு இருந்தாலும் நீர் அந்த காரியங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீர் அதை கட்டி அதை திரும்பவும் நீ எழுப்பி நிறுத்தும் போது, அந்த எழுப்பி நிறுத்தப்படும் போது அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஏளனமாக சிரித்த ஜனங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதை ஆண்டவரே உம் தேவனை கண்டு பயப்படத்தக்கதாக அப்பா ஆண்டவரே நாங்கள் கட்டப்படும் போது அது உமக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் கொண்டு வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் தேசத்தை, எங்கள் சபையை ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கையை கட்டும் போது உமக்கு அது மகிழ்ச்சி புகழ்ச்சி கீர்த்தி மகிமையை கொண்டு வருவது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் நீர் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்டுகிற தேவனாக இருக்கிறீர். என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை சீர்திருந்த படணுமோ அது எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி ஆண்டவரை எந்தெந்த காரியங்களெல்லாம் மன்னிக்கப்படும், எந்தெந்த காரியங்கள்லாம் சுத்திகரிக்கப்படணுமோ எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த ஆண்டவரை இருக்கிற காரியங்களை நன்மையான காரியங்களை நீங்கள் அதை விதைத்து அதன் மூலமாக நீர் மகிழ்ச்சியின் சத்தத்தை ஆண்டவரை வர வைக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை அப்படியாக எங்களை ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்கள் கட்டுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், முதியோர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் இந்த காலை வேளையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கப்படும் போது கட்டப்படட்டும் அப்பா. நீர் அதை கட்டி ஆண்டவரை முன் இருந்தது போல அதை மேன்மையாக நீர் எழுப்பி ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் நிறுத்துவீராக அப்பா. இந்த காலையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்க வாலிபர்கள் சிறு பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ தேவைகளோட, எத்தனையோ ஆண்டவரே மன கலக்கத்தோட, எத்தனையோ காரியங்களோட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபத்திற்கும் வருகிறவள் எத்தனையோ காரியங்களோட இருக்கிற ஜனங்களை நீ அறிந்திருக்கிறீரப்பா. அந்த ஒவ்வொரு ஜனங்களும் நீ நேசிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையும் நீர் கட்டுகிற என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அடிமை தனத்திலும் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு உங்களுடைய நாம அதில் மகிமைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நீ செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமை ஆண்டவரே முன் விளங்கப்பட்டது போல இப்பொழுதும் எங்கள் சபைகளில் மகிமையாக விளங்க போறதற்காக நன்றியோடு நாம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனென்றும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. நீர் கட்டுவிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் கட்டுவிக்கும் போது அதை ஆண்டவரை சுத்திகரித்து அதில் உள்ள எல்லா காரியங்களும் நீக்கி போட்டு மன்னித்து ஆண்டவரே அதில் நன்மைகளால் நிரப்பி ஆண்டவரே ஒன்றும் இல்லாத அந்த சூழ்நிலைமையில இருந்து ஆடல் பாடல் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் தொனிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கு. அப்படியாக இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆன்லைன் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படி இந்த வார்த்தைகளை கிரியை செய்யட்டும் தகப்பனே. வருகிற நாட்களில் நீர் எங்களை கட்டுவித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை கட்டுவித்து எங்களோட வாழ்க்கையை மாற்றும் போது எங்கள் ஆண்டவரை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு
அந்த ஜீவனுள்ள தேவனை தேடி வர கர்த்தர் நீர் அப்படியாக அனுக்கிரகம் செய்கிறதற்காக நன்றி. உடைய கிருபை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையினால் எங்கள் நிறைத்து நீங்கள் நடத்துவீராக. மகிமை இந்த ஆலயத்தில் விளங்கட்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய மகிழ்ச்சி இந்த ஆலயத்தில் விளங்கட்டும் தகப்பனே. வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த சபைகளில் கால் எடுத்து வைக்கிற ஒவ்வொருவரும் திரும்பி போகும்போது ஆண்டவர் வெறுமையாக திரும்பி போகக்கூடாது ஆண்டவர். மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு மன நிறைவோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தர் இவர்களுக்கு செய்ததை நினைத்த நன்றியோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீ கிருபை செய்வீராக. அப்படியாக நீ செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லோர் மேலும் உடைய தயவு தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கிருபை இருந்ததற்காக நன்றி தகப்பனே. நீரை தொடர்ந்து ஆண்டவரே உடைய சமூகம் எங்கள் முன்பு பின்புமாக இருந்து எங்களை நடத்தட்டும். இந்த மாதத்தை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட தங்கியிருப்பீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அந்யோன்ய சமாதானம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.